ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நான் காலையில் சீக்கிரமாகவே போனனால அப்படியே ரோடு பாருங்களேன், வாக்கிங் போயிட்டுருந்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ரோடே செம அழகாக இருக்குது மக்களே. நல்லா இங்கே தான் மரம் இருக்குது, நிறைய மரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா எகெயின் பேக் டு ஆஃபீஸ் வந்தாச்சு மக்களே. ஆஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு, டைப்பிங் ஒர்க்கு, அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா பேஜ் ஹேண்ட்லிங்கு எல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் டீயும் சுண்டலும் வந்துச்சு மக்களே. இந்த சுண்டலும் அதுக்கப்புறமா டீ கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே எங்கள் ஆஃபீஸில் சொன்ன மாதிரி டீ தான் வாங்குவாங்க, வேறு எதுவுமே காஃபியெல்லாம் யாருக்குமே பிடிக்கிறதில்ல. ஸோ அதனால் எல்லாருமே டீயே வாங்கிக்கிறாங்க. டெய்லியுமே சுண்டல், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும், கார்னு அந்த மாதிரி எது கிடைக்குதோ அவங்க கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பஜ்ஜி பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், வாழைக்காயெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இது பஜ்ஜி மாவு தான். ஏதாவது ஒரு பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க, அதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அது பஜ்ஜி எதில் சுட போகிறேன்னு இண்டக்ஷன் ஸ்டவ்வில். எங்கள் வீட்டில் தான் கேஸ் ஸ்டவ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம் மக்களே. சரின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாவில் போட்டு அப்படியே அந்த பஜ்ஜியெல்லாம் வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டு எடுத்தாச்சு. நல்லா புஷ்ஷுன்னு வரல, ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனால் கேஸில் போட்டால் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வரும் மக்களே. இதில் பெருசாக ஒன்றும் வரல. இங்கே பாருங்களேன், கொஞ்சம் குண்டாக வந்திருக்கு, கொஞ்சம் அது கூட ஒட்டின மாதிரி வந்திருக்குது. அந்த ஸ்டீல் இரும்பு தான் இண்டக்ஷனில் இதாகும். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு செம்ம மழை வந்துச்சு மக்களே. அப்போ பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்துட்டேன்.